இது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், 75 ஆண்டு காலமாக தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டே வராங்க. மக்கள் வந்து இன்னும் விழிக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒட்டுமொத்த திராவிட இயக்கமும் ஏமாத்துதா அல்லது திமுக மட்டும்தான்? திமுக மட்டும்தான் நான் சொல்றேன். இன்னைக்கே அந்த இடஒதுக்கீடோட நிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்க கூட ஆள் இல்லை. கேட்டாலும் பதில் சொல்வதற்கு அவர்கள் தயாராகவும் இல்லை. அதாவது விஜய் அவர்களுக்கு வந்து யார் வாக்களிப்பார்கள் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை எழுப்பும்போது நிச்சயமாக அதிமுகவை வாக்களிக்க போகிறதில்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா, இப்போ கட்சி வந்து எடப்பாடி அவர்களுக்கு எடப்பாடி இரட்டை இலை சின்னம் அதிமுகங்கிற பெயர் அது எங்கே இருக்கோ அங்கே அப்படியே வந்து 25-30% ஓட்டு அப்படியே வரப்போகுது. அதை வந்து யாருமே அந்த வாக்குகளை பிரிக்க முடியாது. அது அவங்களுடைய கோர் ஓட் பேங்க். என்னைய 6 நாளா விசாரிச்சாங்க. என்ன நம்ம யூடியூப்ல பேசுற கருத்துக்கள் வந்து அவங்களுக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு சின்ன சந்தேகம் ஏற்பட்டாலே விசாரணை. அதனாலதான் காங்கிரஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லித்தானே உத்தரப்பிரதேசத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் சமாஜ்வாதிக்கு வாக்களிக்கிறாங்க. சமாஜ்வாதி கட்சி அதனால உருவாகுது. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் இஸ்மாயில் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முதலமைச்சர் நேற்று பேசின விஷயம் தான் இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனா மாறி போயிருக்கு. இஸ்லாமியர்களுடைய உரிமைகளை பெற்றுத்தரக்கூடிய இயக்கமா திமுக இருக்கு அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசியிருக்காரு. ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு இஸ்லாமியர் அப்படின்னு ரெண்டுமே சேர்த்து இது எப்படி நீங்க பார்ப்பீங்க? இது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், 75 ஆண்டு காலமாக தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டே வராங்க. மக்கள் வந்து இன்னும் விழிக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒட்டுமொத்த திராவிட இயக்கமும் ஏமாத்துதா அல்லது திமுக மட்டும்தான்? திமுக மட்டும்தான் நான் சொல்றேன். ஏன்னா திமுகவுக்கு மட்டும்தான் இவங்க ஓட்டு போடுறாங்க. இஸ்லாமியர்கள் பெருவாரியான வாக்குகள் வந்து திமுகவிற்கு தான் தொடர்ந்து போட்டுட்டு வராங்க. காங்கிரஸும் கூட இருக்கிறதுனால வேற ஆப்ஷன் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி அவங்களாவே நினச்சிக்கிறாங்க. ரெண்டாவது அதிமுகவோ வேற கட்சிகளோ நாங்கள் வந்து சிறுபான்மையினர் பாதுகாவலர், உங்களுக்கு நாங்கள் அதை செய்கிறோம்னு சொல்லி வாக்குறுதிகளும் யாரும் கொடுக்கறதில்ல. எல்லோருமே எல்லோருக்குமான அரசியல் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. இவங்க மட்டும்தான் நாங்கள் வந்து இஸ்லாமியர்களின் பாதுகாவலர் அப்படிங்கிற அந்த அடைமொழியை வந்து இவங்க தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதற்கு ஏற்றாற்போல் இவர்களுக்கு தான் அதிகமான வாக்குகளும் செலுத்தப்படுது. அப்படி வாக்குகளை பெற்றவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமர்வதற்கே அந்த வாக்கு தான் பேக் போனே. அதுதான் நிறைய பேர் இந்த விஷயத்தை பெருசாக யாரும் பேசுகிறதே இல்லை. திமுகவினுடைய வாக்கு சதவீதம்னா என்ன? இப்போ அதிமுக இன்றைக்கு வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அதோடைய வாக்கு சதவீதம் 23% லாஸ்ட்டாக வாங்கியிருக்கிறாங்க. இப்போ கடந்த மக்களவைத் தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் அதிகம் அவருடைய வாக்கு. ஆனால் திமுக வந்து ரொம்ப படுதோல்வி அடையும் போது அவங்களுடைய வாக்கு சதவீதம்ங்கிறது பார்த்தீங்கன்னா 20% தான் வரும். 20 to 25 தான் வரும். அந்த 20-25 வாக்குகளில் வந்து பர்சன்டேஜில் இஸ்லாமியர் வாக்குகள் குறைஞ்சபட்சம் 7-8% அப்படியே வந்து வருது. அந்த வாக்குகள் மட்டும் இல்லை அப்படின்னா திமுக இன்னொரு நாம் தமிழர் வாங்கக்கூடிய அந்த 10% திமுகவை ஒப்பிட்டு பேசுற அளவுக்கு திமுக இன்னைக்கு அப்படி இருக்கு. இல்லை, திமுகவினுடைய வாக்கு சதவீதத்தை நான் சொல்கிறேன். திமுகவுக்கு வந்து பெரிய பேக் போனே சிறுபான்மையினர், குறிப்பாக இஸ்லாமியர்கள் தான். கிறிஸ்தவர்கள் கூட ஷேர் பண்ணி தான் போடுவாங்க. பாதி பேர் திமுகவுக்கு போட்டாலும் பாதி பேர் அதிமுகவுக்கு போடுவாங்க. ஆனால் இஸ்லாமியர்கள் அப்படி இல்லை, மொத்தமாகவே திமுகவுக்கு தான் கடந்த பல தேர்தலில் பெரும்பாலான தேர்தலில் ஓட்டு போடுறாங்க. பிஜேபியோட இவங்க கூட்டணியில் இருந்தப்போ சில நேரங்களில் போடாமல் இருந்திருப்பாங்க. மற்றபடி பெரும்பாலும் இவங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. அப்போ அந்த ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறது எவ்வளவு வலிமை வாய்ந்தது, ஒரு ஓட்டுக்கு, ஒரே ஒரு ஓட்டுக்கு எவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. இன்றைக்கி பார்க்குறோம் 50 ஓட்டு 80 ஓட்டுகளில் வெற்றியை நழுவுறதெல்லாம் பார்க்குறோம். அப்போ இவ்வளவு வாக்குகளை வாங்குறாங்க. ஜெயக்குமாரோட ஒரு இதில் சொல்லியிருந்தார், ராயபுரம் தொகுதியில் வந்து நான் வந்து வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிக்கும் போது திமுகவினுடைய வேட்பாளர் 40,000 ஆரம்பித்தார், நான் வந்து 0 ஆரம்பித்தேன்னாரு. அது என்ன அர்த்தம்னா, அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் வந்து 40,000 பேர் இருக்கிறாங்க. 40,000 ஓட்டு இருக்குது. அந்த ஓட்டு அப்படியே திமுகவுக்கு போயிடுச்சு. நாங்கள் அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருந்ததுனால எங்களுக்கு வந்து அந்த வாக்குகள் வரவே இல்லை. எனவே அவங்க ஆரம்பிக்கும் போது 40,000+ ஆரம்பித்தாங்க, நான் வந்து 0 ஆரம்பித்தேன்னு சொன்னார். அப்போ இவ்வளவு தூரம் வந்து வேறு எந்த சமூகமும் அப்படி ஒட்டுமொத்தமாக ஒரு கட்சிக்கு வாக்களிக்கிறது கிடையாது. அப்போ இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் வாக்களிக்கிறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் அவங்களுக்கு அவங்க நியாயமான கோரிக்கை, நான் வந்து அதற்காக உங்களுக்கு ஓட்டு போகிறாங்கிறதுக்காக நீங்கள் வந்து சட்டத்தை மீறியோ சட்டத்தை வளைச்சோ அல்லது நீங்கள் வந்து சலுகைகளோலாம் நீங்கள் கொடுக்க வேணாம்.
அடிப்படையான உரிமைகளை வந்து நீங்கள் கொடுங்க அப்படிங்கிறது தான் தொடர்ந்து கேட்குறோம். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மோனோபோலியை ஏற்படுத்துகிறாங்க. அந்த பக்கம் வந்து குறிப்பாக பிஜேபி. இந்த பிஜேபியை காட்டி காட்டி இந்த பிஜேபி உங்களை வந்து உங்களோட உரிமைகளை பறிச்சிருவாங்க, உங்களை நாட்டை விட்டு விரட்டிடுவாங்க, உங்களை அப்படி செஞ்சுருவாங்க, உங்களுக்கு இப்படி செஞ்சுருவாங்கன்னு சொல்லி முதல்ல வந்து ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்தும். இந்த குற்றச்சாட்டு உண்மையா? இந்த பயம் உண்மையா? முதல்ல இல்லைங்க, அதாவது ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு அரசியல் கட்சி இருக்குது. ஒவ்வொரு சமூகத்திற்கு எதிராகவும் ஒரு அரசியல் கட்சி இருக்குது. தமிழ்நாட்டை நீங்கள் எடுத்துக்கோங்களேன். இன்றைக்கி வந்து ஒரு தலைவர் அண்ணன் திருமாவளவன் இருக்காருன்னா அவரை வந்து இன்னொரு சமூகம் வந்து எதிரியாக பார்ப்பாங்க. ராமதாஸ் இருக்காருன்னா அவரை வந்து இன்னொரு சமூகம் எதிரியாக பார்ப்பாங்க. கிருஷ்ணசாமி எதிரியாக பார்ப்பாங்க, ஜான் பாண்டியனை எதிரியாக பார்ப்பாங்க. இப்படி வந்து அரசியல் தலைவர்களில் அரசியல் அப்படின்னா எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லோருக்கும் எல்லோரும் எதிரி. ஆனால் அரசியல்னு வரும்போது சில சூழல்களில் அவங்க வந்து இணங்கி போயிடுவாங்க. பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு எதிரி தான். பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு எதிரான சிந்தனை கொண்ட கொள்கை கொண்ட கட்சி தான். இஸ்லாமியர்களுக்கு எதிரான விஷயங்களை தான் அவங்க செய்கிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் அதை மட்டுமே காட்டிக்கொண்டு அந்த பிஜேபியை வந்து நாங்கள் தான் எதிர்க்கிறோன்னு சொல்லக்கூடிய நீங்கள் உண்மையாகவே பிஜேபி எதிர்க்கிறீங்களாங்கிறத கேள்வி. எதிர்க்கிறாங்களா? திமுக உண்மையிலுமே பிஜேபி எதிர்க்கிறாங்களா இல்லையா? இந்தியாவில் எத்தனையோ மாநில முதலமைச்சர்கள் வந்து ஊழல் செஞ்சாங்களோ செய்யலை ரெண்டாவது விஷயம். பிஜேபி எதிர்த்த காரணத்தினால ஜெயிலில் தள்ளப்பட்டாங்களா இல்லையா? அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா, நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் இன்னும் பல சிபு சோரனுடைய மகன் ஹேமந்த் சோரன், இப்படி எத்தனையோ தலைவர்கள் முதலமைச்சர்களாக இருந்தவர்கள். கர்நாடகாவில் டிகே சிவகுமார், எவ்வளோ பேர் உள்ளதை பிஜேபி எதிர்த்த ஒரே காரணத்துக்காக சிறையில் தள்ளப்பட்டாங்க. எத்தனை திமுக தலைவர்கள் சிறையில் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதாவது டாப் ரேங்கில் உள்ளவங்கள நான் கேட்குறேன். செந்தில் பாலாஜி மட்டும்தானா? செந்தில் பாலாஜி மட்டும்தான். அதுவுமே விடுதலை அவர் ஆயிட்டார். திமுகவினுடைய பெரிய மூத்த தலைவர்கள் ஜெயிலுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா கனிமொழி, ஆராசவன் தான். அவங்கள ஜெயிலில் தள்ளனது யார்? காங்கிரஸ். அப்போ பிஜேபி ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் திமுக தலைமையை தொடவே மாட்டாங்க. அதே மாதிரி இன்றைக்கு வந்து இன்றைக்கி பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லை மத்தியில். இன்றைக்கி நிதிஷ் ஆதரவு கொடுக்குறாரு, அதே போல் சந்திரபாபு நாயுடு ஆதரவு கொடுக்குறாரு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஆதரவு விலக்கிட்டாங்கன்னா இங்கே அவங்களை ஆதரிக்க போகிறது யாருன்னா திமுக தான். அதனால தான் அவங்களும் வேறு வழி இல்லாமல் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம போனாலும் உள்ள இன்னொரு ஆள் வந்துறதுக்கு ரெடியாக இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் அதிகமாக நம்பக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா திமுக. திமுக விட்டா இஸ்லாமியர்களுக்கு வேற வழி இல்லை. இது நாள் வரைக்கும் சூழல் இப்படி தான் இருந்துச்சுன்னு சொல்றீங்க. ஆனால் இப்போ இஸ்லாமியர்கள் திமுக விட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க, விலக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றீங்களே, எதை அடிப்படையாக வச்சு இப்படி ஒரு விஷயத்த சொல்றீங்க? இல்லை, தொடர் ஏமாற்றம் தான். இன்னைக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிற இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு வந்து சச்சார் கமிட்டி அறிக்கை, மிஸ்ரா கமிட்டி அறிக்கையெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, அகில இந்திய அளவில் இஸ்லாமியர்கள் வந்து தலித் மக்களை விட பழங்குடி மக்களை விட பின்தங்கி இருக்கிறாங்க. அவர்கள் வந்து கல்வியில், பொருளாதாரத்தில், வேலை வாய்ப்பில் பின்தங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற அறிக்கையை வந்து அவங்க சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு கேட்டு கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே இஸ்லாமியர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்துட்டு வராங்க. அதில் வந்து கருணாநிதி அவர்கள் 3.5% இடஒதுக்கீடை கொடுத்தாரு. இன்றைக்கே அந்த இடஒதுக்கீடோட நிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கக்கூட ஆள் இல்லை, கேட்டாலும் பதில் சொல்வதற்கு அவர்கள் தயாராகவும் இல்லை. அந்த இடஒதுக்கீடை அதிகப்படுத்தணும். இது வந்து ஒரு கோரிக்கை ரொம்ப நாளாக இருக்குது. இது இல்லாமல் வந்து பல கோரிக்கைகள் இருக்குது. குறிப்பாக சிறைவாசிகள் விடுதலை அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான கோரிக்கை. 27 ஆண்டுகள் 30 ஆண்டுகளாக தொடர்ந்து வந்து சிறை வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த வழக்குகளுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இதே தன்மை கொண்ட பல வழக்குகளில் சிக்கியவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அரசியல் தொடர்புடையவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு திமுகவை சேர்ந்த லீலாவதி கம்யூனிஸ்ட் லீலாவதி கொலை வழக்கில் திமுகவை சார்ந்தவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. தருமபுரி பஸ் எரிப்பு வழக்கில் அதிமுகவை சேர்ந்தவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. வீரப்பனுடைய கூட்டாளிகள் பல வழக்குகளில் இதே மாதிரியான வழக்குகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. மாவோயிஸ்டுகள் இதே போல் வெடிகுண்டு வழக்குகளில் சிக்கினவங்க விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்போ கோயம்புத்தூர் வழக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது அது ஒரு பெரிய ஒரு சாப்டர். அதில் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுக்குறாங்க விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லி. உயர்நீதிமன்றம் வந்து இவங்க விடுதலை பண்ணிடலாம், இவங்க செஞ்ச தப்புக்கு இவங்க போதிய ஆண்டுகள் இருந்துட்டாங்க, இவங்களுக்கு பல விஷயங்களை கன்சிடர் பண்ணி விடுதலை பண்ணலான்னு சொல்லி உயர்நீதிமன்றம் பரிந்துரை பண்ணுறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் போய் மேல்முறையீடு பண்ணுறாங்க. யார்? தமிழ்நாடு அரசு. அதிமுக மட்டும் இல்லை, அதிமுகவும் ஏற்கனவே பண்ணியிருக்கிறாங்க, திமுகவும் அதை தொடர்றாங்க. ஆனால் இவங்க ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் அப்பாவி சிறைவாசியெல்லாம் விடுதலை செய்வோம்னு சொன்னாங்க. இன்றைக்கி ஏன் விடுதலை செய்யலை? அப்போ அவங்க அப்பாவி இல்லையா? இல்லை என்ன காரணம் தான் விடுதலை செய்யலை? இன்றைக்கி அந்த குடும்பங்கள் வந்து ஜக்காத்து பணம்பாங்க, அதாவது டொனேஷன் நன்கொடை வாங்கி அந்த வழக்குகளுக்கு செலவு பண்ணுறாங்க. உச்சநீதிமன்றத்தில் போய் ஒரு வழக்கறிஞரை வந்து வச்சு வாதாடும் போது அந்த வழக்கறிஞர்களுக்கு எவ்வளோ பெரிய தொகை கொடுக்கணும்? இவங்களால முடியல, இருந்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் அதை விட ஒரு மூத்த சீனியர் கவுன்சிலை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் பல லட்ச ரூபா
ஒரு சிட்டிங்க்கு வந்து பல லட்ச ரூபா வந்து ஃபீஸ் கொடுத்து அவங்க போய் மேல்முறையீடு பண்ணும்போது இந்த வழக்குகள் வந்து அடிபட்டுருது. அப்படியே கொடுத்த வாக்குறுதியை திமுக நிறைவேற்றல அப்படின்னு தான் அதில் புரிஞ்சுக்கணுமா, அல்லது எதனால வாக்குறுதி இப்படி கொடுத்துட்டு ஏன் திமுக நிறைவேற்றலைங்கிற ஒரு காரணங்கள் இருக்குங்களா? அது ஏன்னா அன்கண்டிஷனல் சப்போர்ட். அதாவது யாருக்கு முஸ்லீம்கள் வந்து திமுகவை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது, முஸ்லீம் தலைவர்கள்லாம் வந்து நம்ம வந்து ஈஸியாக கைக்குள்ளே கொண்டு வந்துடலாம், அவங்களுக்குலாம் 2 சீட்டை கொடுத்தோம்னா வந்துடுவாங்க, பணத்தை கொடுத்தோம்னா வந்துடுவாங்க, அப்போ வந்து எதிர்த்து வந்து யார் கேள்வி கேட்பா, இப்போ யார் கேள்வி கேட்டாலும் அவங்க வாயை வந்து அடைச்சிடலாம், அப்போ வந்து இவங்க நமக்கு வந்து பர்மிஷன் கிராண்டட், இந்த வாக்குகள் அப்படியே வந்துடும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. இன்றைக்கி வந்து இடஒதுக்கீடுக்காக வந்து ஒரு காலத்தில் வந்து வன்னியர் சங்கம் போராட்டம் நடத்தி இப்போ பல பேர் துப்பாக்கி சூட்டுக்கு ஆளாகி அவ்வளோ இதை அனுபவிச்சாங்க. இன்றைக்கி அதே வன்னியர் சங்கம், அதே பாமக இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிமுகவோட கூட்டணியை உறுதி செய்வதற்காகவே 10% இடஒதுக்கீடு தராங்க. அவ்வளோ வலிமை மிக்க இயக்கமாக அது வந்து இருக்குது. உங்கள் கூட கூட்டணி வரணுமா, இடஒதுக்கீடு கொடுங்க, உடனே இடஒதுக்கீடு அதிமுக கொடுக்குறாங்க. அப்போ அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உங்களுடைய பலத்தை நீங்கள் நிரூபிச்சிங்கன்னா உங்களை வந்து உங்களுடைய கோரிக்கைகளை எளிதாக ஏற்றுக்கொள்வாங்க. அப்போ இவங்க திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, சிறைவாசியை ஏன் விடுதலை செய்யணும், அப்படி விடுதலை செய்யலைனாலும் இவர்கள் நமக்கு தான் வாக்களிப்பாங்க, இவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. அப்போ இவங்க வந்து ஏதாவது பேசுனாங்கன்னா பிஜேபி காட்டி உங்களை பயமுறுத்தலாம். சரி, பிஜேபி காட்டி பயமுறுத்துற அந்த பிஜேபியாவது நீ உண்மையாகவே எதிர்க்கிறியான்னு கேட்டால் அதுவும் இல்லை. அந்த பிஜேபியை ஊட்டி வளர்த்ததே இவங்க தானே. ஒரு காலத்தில் பிஜேபினா என்னன்னே தெரியாத சூழலில் அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்து 5 வருஷமாக அந்த பிஜேபி ஆட்சியை வந்து மத்தியில் கொண்டு வந்தது இவங்க தான். அதுக்கு முன்பு 5 வருஷம் அவங்களால ஆட்சியை செய்ய முடியல மத்தியில். அந்தளவுக்கு வலிமையான கட்சியாகவே அவங்க இல்லை. அந்த ஒன்றுமில்லாத கட்சியை வந்து ஆதரவு கொடுத்து வலிமைப்படுத்தி 5 ஆண்டுகள் ஆட்சியில் உட்கார வச்சு அந்த காலகட்டத்தில் தான் குஜராத் கலவரம் நடந்தது. அப்போல்லாம் மோடி வந்து நண்பர்னு சொல்லி கருணாநிதி சொன்னார். ஆர்எஸ்எஸ் வந்து சமூக இயக்கம்னாரு. பிஜேபி தவறாக புரிந்து கொள்கிறார்கள் அப்படின்னாரு. இதெல்லாம் எப்போ பாபர் மசூதி இடிச்சதுக்கு பிறகு குஜராத் கலவரம் நடக்கும்போதே இவங்க அவங்கள ஆதரிச்சாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய சூழல் மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்கள் வாக்குகள் இல்லைன்னா நம்மளால் ஆட்சி அமைக்க முடியாது. இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளோ அதே போல் காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ முஸ்லீம் இயக்கங்களோ இல்லைன்னா இன்னைக்கு திமுக 0. ஒரு எலெக்ஷனில் 20 வாங்குவாங்க, அடுத்து 15 வாங்குவாங்க, அடுத்து காணாமல் போயிரு கட்சி. அப்போ அந்த ஐடியாலஜி உங்களுக்கு தேவைப்படுது. அப்போ சிறுபான்மையினர் தேவைப்படுறாங்க, தலித் ரைட்ஸுங்கிற விஷயம் உங்களுக்கு தேவைப்படுது. அப்போ இதெல்லாம் தேவைப்படுது. ஆனால் அவர்களுக்காக நாங்கள் செயல்பட மாட்டோம், நாங்கள் பணம் சம்பாதிக்கிறது தான் குறியாக இருப்போம், நாங்கள் வந்து பிஜேபியோட ரகசியமாக தொடர்பில் இருப்போம், ஆனால் வந்து சிறுபான்மையின் பாதுகாவலராக நாங்கள் காட்டிக்குவோம், நீங்கள் எல்லாம் எங்களை நம்பணும் அப்படின்னா இது எப்படி நியாயம்? நீங்கள் பேசும்பொழுது தோல்வி பயத்தில் திமுக இருக்குது, அதனால இஸ்லாமியர்கள்லாம் மகிழ்ச்சியில் இருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. அது என்ன? அதாவது இன்னைக்கு வந்து என்னென்னா திமுக வந்து அவங்களுக்கு சிறுபான்மையினர் தான் மெயின் பேக் போன் அவங்களுக்கு. இப்போ அந்த சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு போகாது இவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. அதிமுகவுக்கு போகாது, ஏன்னா பிஜேபி அங்கே இருக்குது, அப்போ அது அப்படியே நம்மகிட்ட தான் வரும்னு நம்பிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நாமெல்லாம் பொதுவாக மதச்சார்பற்ற சக்தியில் என்ன விரும்புவோம், பிஜேபி தனிமைப்படுத்தப்படணும், பிஜேபி அதிமுக கூட்டணி கூட அமையக்கூடாது, பிஜேபி தனித்து விடப்படணும் அப்படின்னுதான் பொதுவாக மதச்சார்பற்ற சக்தியில் விரும்புவாங்க. ஆனால் திமுக என்ன விரும்புனாங்கன்னா, பிஜேபி அதிமுகவை சேரணும்னு விரும்புனாங்க. அவங்க சேர மாட்டாங்களான்னு சொல்லி தவம் கிடந்தாங்க. ஏன்னா அவங்க சேர்ந்தா தான் இவங்களுக்கு பர்மிஷன் கிராண்டட் அப்படியே வாக்குகள் வரும். இவங்க எதுவும் செய்ய தேவையில்லை, வாக்குறுதி நிறைவேற்ற தேவையில்லை, புதுசாக வாக்குறுதிகள் கூட கொடுக்க தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை, இவங்களுக்கு என்ன அவங்க எல்லா வாக்குகளும் வந்துடும் நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ விஜய் அப்படின்னு ஒருத்தர் என்ட்ரி ஆகிறாரு. இப்போ அவரும் இந்த திமுக என்ன சொல்லுதோ அதை தான் சொல்கிறாரு. தமிழ் தேசியம்ங்கிறாரு, பெரியாருங்கிறாரு, அம்பேத்கர்னு சொல்கிறாரு, எம்ஜிஆர்னு சொல்கிறாரு, அண்ணான்னு சொல்கிறாரு, இஸ்லாமியர்களை வந்து கவர் பண்ண நினைக்கிறாரு, கிறிஸ்தவர்களை கவர் பண்ண நினைக்கிறாரு. அப்போ இவர் யாருடைய வாக்குகளை பிரிக்க? அவருடைய செயல்பாடு வேணா திமுக காப்பீடு தான் இருக்கலாம். ஆனால் விஜயோட பேச்சு முழுக்க முழுக்க ஜெயலலிதாவை பார்த்து சொன்னீர்களே செய்தீர்களா, அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி தேர்தல் சூறாவளி சுற்றுப்பயணத்தில் அவர் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள், அவர் முன்வைச்ச பிரச்சாரங்களை தான் அவர் அறிக்கையாவே எடுத்து படிக்கிறார் விஜய். அப்போ இபிஎஸ்ஐயும் ஜெயலலிதாவையும் விஜய் காப்பி அடிக்கிறாராங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதாவது விஜய் அவர்களுக்கு வந்து யார் வாக்களிப்பார்கள் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை எழுப்பும்போது நிச்சயமாக அதிமுகவினர் வாக்களிக்க போகிறதில்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா, இப்போ கட்சி வந்து எடப்பாடி அவர்களுக்கு, எடப்பாடி இரட்டை இலை சின்னம் அதிமுகங்கிற பெயர் அது எங்கே இருக்கோ அங்கே அப்படியே வந்து 25 to 30% ஓட்டு அப்படியே வரப்போகுது. அதை வந்து யாருமே அந்த வாக்குகளை பிரிக்க முடியாது. அது அவங்களுடைய கோர் ஓட் பேங்க். அது இரட்டை இலைக்கான பர்மனன்ட் ஓட்டு, அதை பிரிக்க முடியாது. ஆனால் இப்போ யார் மீது அதிருப்தி இருக்குது, இப்போ ஆட்சியில் இருப்பது யார், திமுக. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே ஆன்டி இன்கும்பன்சி யாருக்கு எதிராக திரும்பும், திமுகவுக்கு எதிராக தான் திரும்பும். அப்போ
அதிமுகவுக்கு விழுகிற வாக்கள் விழுகு தான் போகுது. இப்போ திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் என்ன நினைக்கிறாங்க, இன்னொரு ஆப்ஷனாக இவர் வந்துட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது திமுகவுக்கு போகிற வாக்குகள் தான் இங்கே பிரிய போகுது. யாருக்கு? விஜய்க்கு போக போகுது. அப்போ திமுக வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸிஸ்டென்சியல் த்ரெட்டில் வந்து இருக்குது. திமுகவின் இருப்பு 1967 வந்து எப்படி வந்து காங்கிரஸ் வந்து ஆளுங்கட்சிங்கிற நிலையிலேருந்து விரட்டி அடிக்கப்பட்டு இன்றைக்கி வந்து கூட்டணியில் போய் இருக்கிறாங்களோ, இதே போன்ற ஒரு நிலைக்கு இன்றைக்கு திமுக தள்ளப்பட்டிருக்கு. இன்றைக்கி திமுக இந்த எலெக்ஷனில் வந்து அவங்க முழுக்க முழுக்க கூட்டணி நம்பி தான் இருக்கிறாங்க. இந்த கூட்டணி மட்டும் அவங்களுக்கு கொஞ்சம் ஏற்கனவே காங்கிரஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, விடுதலை சிறுத்தைகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதெல்லாம் சமாளிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் அவங்க இருக்கிறாங்க. இதை கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அவங்க இருப்பே கேள்விக்குறியாயிரும். ஏன்னா விஜய் வந்து விஜய் என்ன செய்ய போகிறாருங்கிறது தெரியல. அவர் அதிமுக கூடவே வந்துடுவார் அப்படிங்கிறலாம் ஒரு யூகங்கள்லாம் எழுது. ஏன்னா அவர் அதிமுக விமர்சிக்கிறது இல்லை, அதனால் அதிமுக கூட மேபி வந்துடுவார்னு சொல்லப்படுது. ஒருவேளை அவர் வந்துட்டாருனாலும் ஸ்வீப்பாக போகுது. இது யாருமே நம்ம கணிக்கு எந்த அரசியல் விமர்சகருமே தேவையில்லை. 2 பேர் சேர்ந்தா என்ன ஆகுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு பக்கம் 2 பேர் சேரலை, தனியாக தான் விஜய் நிற்கிறாரு அப்படின்னாலுமே இவங்களுக்கு அது ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட்டு தான் அது. ஏன்னா திமுகவுக்கு, ஏன்னா இவங்க கூட்டணியில் இருப்பவர்கள்லாம் இந்த தேர்தல் இருக்கிறாங்க, தேர்தல் வரைக்கும் இருப்பாங்களா, அடுத்த எலெக்ஷனில் வந்து இப்படி தொடர்ந்தால் விஜய் ஒரு பெரிய சக்தியாக வராரு, இந்த பக்கம் அதிமுக வருது அப்படிங்கும்போது திமுகவின் வாக்குகள் அடி வாங்குதும் போது இவங்க தொடர்ந்து திமுகவோட இருப்பாங்களா அப்படிங்கிற கேள்விலாம் இருக்குது. ஆனால் முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல் கட்சியா முதல் ஆளா திமுக தான் வந்து துணை நிற்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. மண்ணள்ளி போடுறதுவாங்கல்ல, மண்ணள்ளி போடுறது, குழிக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறம் முதல்ல மண்ணள்ளி போடுறதுவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் மீனிங்ல வந்து சொல்றாரு. எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துறாருங்கிறீங்களா? இல்லைங்க, என்ன இஸ்லாமியர்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்து இருக்குங்க. இன்னைக்கு அடையாள பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு என்ஐஏ அப்படிங்கிற அமைப்பு பெரம்பலூர் நான் நினைக்கிறேன், அந்த ஊரில் வந்து ஒட்டுமொத்த மாவட்ட ஜமாத்துகளும் திரண்டு போய் அந்த ஊரில் இருக்கிற ஒட்டுமொத்த ஜமாத்துகள் திரண்டு போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் மனு கொடுக்குறாங்க. என்ன தெரியுங்களா, என்ஐஏ விட்டுருந்து எங்கள்கிட்ட காப்பாற்றுங்க, என்ஐஏ அமைப்புட்டு எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி மனு கொடுக்குறாங்க. என்ஐஏங்கிறது உங்களுக்கு நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. இப்போ என்ஐஏ கூட 6 நாளாக விசாரிச்சாங்க. என்ஐஏ 6 நாளாக விசாரிச்சாங்க. என்ன நம்ம யூடியூப்ல பேசுகிற கருத்துக்கள் வந்து அவங்களுக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு சின்ன சந்தேகம் ஏற்பட்டாலே விசாரணை, ஒரு சின்ன சந்தேகம் இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அவங்க விரும்பினாவே விசாரணை. என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, என்ன செய்வீங்க? ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்பீங்க. அது என்னையே விசாரித்தா என்ன ஆகும்? உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா? உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், நான் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறது வேறு, ஒரு அமைப்பு வந்து உங்களை என்கொயரி பண்ணுறது வேறு. அப்போ என்கொயரி பண்ணுறாங்க 1 நாள் 2 நாள் 3 நாள்னு சொல்லி 6 நாள் என்கொயரி பண்ணுறாங்க. என்ன கேட்டாங்க? என்னன்னா நீங்கள் வந்து எப்படி செயல்படுறீங்க, உங்கள் சேனல் என்ன, நீங்கள் உங்களுக்கு யார் ஃபண்டு கொடுக்குறா, உங்களுக்கு என்ன ரெவன்யூ வருது, உங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்களா, முன்னாடி யார் இருக்காங்களா, சைடில் யார் இருக்கிறாங்களா, இந்த சைடில் யார் இருக்காங்களா, எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு யாருமே எந்த சைடில் யாரும் இல்லை, நம்ம தனியாக வந்து என்ன சொல்கிறது, சாப்பாட்டுக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல சேனல் நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, விட்டுட்டு போயிடுறாங்க. பட் வந்து என்னன்னா, நம்ம வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, நம்ம அதை புரிஞ்சுக்குவோம். நார்மலாக தான் அவங்க கேள்விகளை முன் வைக்கிறாங்களா அல்லது மிரட்டுற மாதிரி அடிக்கிற மாதிரி? இல்லை, என்கிட்ட வந்து ரொம்ப நார்மலாக டீசெண்டாக ரொம்ப மரியாதையாக தான் என்கிட்ட நடந்துக்கிட்டாங்க. பட் இதே வந்து எல்லார்ட்டையும் அப்படி நடந்துக்குவாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஸோ அது நம்ம சொல்ல முடியாதுல்ல. இன்றைக்கி படிப்பறிவு இல்லாத ஒரு நபர்கிட்ட போய் ஒரு கறிக்கடையில் வேலை செய்கிறவர்கிட்டையோ ஒரு ஒர்க் ஷாப்பில் வேலை செய்கிறவர்கிட்டையோ அவங்க அப்படி நடந்துக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்கள் அதிகாரிகள் தான், நம்ம ஜேர்னலிஸ்ட்டு, நம்ம இவ்வளோ மீடியாவில் வேலை செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கும்போது அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். மற்ற எல்லார்ட்டையும் அப்படி கொடுப்பாங்கன்னு தெரியாது. அதே நேரம் நம்மளை விசாரித்தா கூட அது பிரச்சனை இல்லை. ஒரு கிராமத்தில் போய் ஒரு திடீர்னு ஒரு பெரிய ஒரு 2-3 போலீஸ் வேனை கொண்டு போய் ஒரு அமைப்பு விசாரித்து அது எல்லா மீடியாவிலும் நியூஸ் ஃப்ளாஷ் ஆகி விசாரிக்கிறாங்கும் போது நீங்கள் தமிழ்நாடு அரசாங்கம்னு ஒன்று எதுக்கு இருக்கிறீங்க? என்ஐஏவுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கு ஒரு சட்டம் வரும்போது அதனை இவங்க என்ன செய்கிறாங்க, அதை எதிர்க்காமல் வெளியில் நடப்பு செய்கிறாங்க திமுக. அப்போ நீங்கள் எவ்வளோ பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது, எதையுமே நீங்கள் வந்து தைரியத்தோடு எதிர்கொள்ள முடியல. உங்களால் ஏன் முடியலன்னா, நீங்களே ஊழல் வழக்கில் சிக்கியிருக்கிறீங்க. ஆனால் உங்களால் எங்களை காப்பாற்றவே முடியாது. குடியுரிமை திருத்த சட்டம் அந்த வரும்பொழுது திமுக தானே முதலாளா இங்கேருந்து எதிர்த்தாங்க. திமுக வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, குடியுரிமை திருத்த சட்டம் ஒரு பெரிய சாப்டரு, அது வேணால் நம்ம டீட்டெயிலாக கூட பேசுவோம். திமுக என்ன செஞ்சாங்க அப்படின்னா, கையெழுத்து இயக்கம் மாதிரி ஒன்று நடத்தி ஒரு கையெழுத்து வாங்கி அனுப்பிச்சாங்க. பெரிய பேரணி போனாங்க, பேரணி இதெல்லாம் பண்ணாங்க. பட் அந்த சட்டம் நிறுத்தப்பட்டுருச்சா, ஸ்டாப் ஆகிடுச்சா, அது இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சா, அரசிதழில் வந்துடுச்சு, அது இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டது. அது வந்து இஸ்லாமியர்கள் போராட்டம் நடத்தினாங்க, ஷாஹீன்பாக் போராட்டம் நடத்தினாங்க, பெரிய போராட்டம் இங்கே வண்ணாரப்பேட்டையில் நடந்துச்சு. அந்த வண்ணாரப்பேட்டை போராட்டத்தில் குறைஞ்சபட்சம் நான் 15 நாள் அந்த போராட்டத்தில் தான் இருந்தேன். அங்கே வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன தெரியுங்களா, அந்த போராட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் வரவே இல்லை அப்படிங்கிறது தான்.
வரவே இல்லைங்க. எல்லா கட்சி தலைவரும் வந்துட்டாங்க. இவர் வரவே இல்லை. இன்னைக்கு என்ன சொல்றாரு? அதை கூட சொல்றாரு. திமுக அப்படின்னு தானே சொன்னாங்க. அது பெரிய யாரு சொன்னது? அப்படிதான் செய்திகளை பச்சை போய்ங்க. டெல்லியில நடந்துச்சு. அது போராட்டத்தை முன்னெடுத்தது இஸ்லாமியர்கள். டெல்லி ஷாஹின்பாக்ல போராட்டம் நடந்துச்சு. அது அந்த யார் திமுகவை போய் முன்னெடுத்தாங்க? திமுக என்ன சென்னையில நடந்த போராட்டத்தை சென்னையில திமுகவுக்கும் அந்த போராட்டத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த போராட்டத்துக்கு திமுகவை சேர்ந்தவர்கள் பெரிய தலைவர்களோ அல்லது யாருமே வரல. என்னன்னா அது அதிமுக ஆட்சியில் நடந்தது. அதை வந்து கலைப்பதற்காக பல முயற்சிகளை பண்ணாங்க. பட் அது தொடர்ந்து நடந்தது. மக்களுடைய உறுதி காரணமாக தொடர்ந்து நடந்தது. கடைசி வரைக்கும் அவர் வரல. கடைசியாக அதை வந்து ஊடகங்களில் நம்ம செய்தியாக போட்டு ஸ்டாலின் வரணும்னு சொல்லி அதை பெண்கள் பேட்டியாக கொடுத்து பலது கடைசி நேரத்தில் வந்தார் அவர். அப்போ அந்த போராட்டத்துக்கும் இவங்களுக்கும் சம்மதமே கிடையாது. ரெண்டாவது சிஏஏ என்ஆர்சி அப்படிங்கிறது வந்து என்னென்னா அது வந்து அசாம் மாநிலத்தில் வந்த ஒரு பிரச்சனை. அது நீதிமன்றம் உத்தரவு போடுறாங்க. சிஏஏ சட்டத்தை அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க. அதை வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து அமல்படுத்துகிறாங்க. அந்த சிஏஏ ஏன் வந்ததுங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. அதாவது இது நானும் பேசியிருக்கேன். ஷார்ட்டாக சொல்லணும்னா பங்களாதேஷ்லேருந்து இங்கே வராங்க. அசாம் மாநிலத்திற்கு குடிபெயர்றாங்க. அப்போ நிறைய பேர் குடிபெயரும்போது அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களை வெளியேற்றணும். இப்போ வரைக்கும் அவங்க இதுதான் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பையிலேருந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வெளியேற்றணும்னு சொல்லும்போது ஒரு கணக்கெடுப்பு நடத்தணுங்கிறாங்க. அதான் என்ஆர்சி. அப்படி கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. அவங்கள வந்து இப்போ வெளியேற்றணுங்கிற சட்டத்தை போடுறாங்கன்னு வைங்களேன். முதல்ல அஸ்ஸாமில் பங்களாதேஷ்லேயும் ஏன் அஸ்ஸாமுக்கு வந்தாங்க? அகதிகள் ஏன் அஸ்ஸாமுக்கு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. ஏன் வந்தாங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துச்சு. பங்களாதேஷ் தனி நாடாக பிரியுது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் தான் அதிகமானவர் வந்தாங்க. அப்போ ஏன் வந்து பிரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு யார் அதுக்கு பின்னாடி இருந்தது? இந்திரா காந்தி. இந்திரா காந்தி அம்மா அவங்க சும்மா இருந்திருந்தாங்கன்னா அவன் பாகிஸ்தான் பிரிவினையும் வந்திருக்காது. அவன் பாட்டுக்கு அவன் இருந்திருப்பான். அவன் உள்நாட்டு பிரச்சனை தான் பண்ணியிருப்பான். இந்த அம்மா வந்து உள்ளே போய் இவங்க இந்தியா சப்போர்ட் பண்ண போய் தான் என்ன ஆகுதுன்னா அங்கே உள்நாட்டு போர் வந்தது. அவங்க அகதியாகவே இங்கே வராங்க. ஏன்னா அவங்க அகதியாக கூட வந்திருக்க மாட்டாங்க. சரிங்களா? எல்லா பிஜேபி வந்து இன்றைக்கி செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் தொடக்கப்புள்ளி யார் வச்சாங்கன்னா காங்கிரஸ் தான் வச்சாங்க. அதனால தான் காங்கிரஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லித்தானே உத்தரப்பிரதேசில் உள்ள இஸ்லாமியர்களை சமாஜ்வாதிக்கு வாக்களிக்கிறாங்க. சமாஜ்வாதி கட்சி அதனால தான் உருவாகுது. காங்கிரஸ் சிறுபான்மையினருக்கோ பிற மக்களுக்கோ சரியான கட்சியாக இல்லை அப்படின்னு சொல்லித்தானே பல மாநில கட்சிகள் வருது. அந்த மாநில கட்சிகளை அந்த மக்கள் ஆதரிக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ திரும்பவும் காங்கிரஸை ஆதரிப்பு தவறு இல்லை, திமுக ஆதரிப்பு தவறு இல்லை. ஆனால் வந்து பிஜேபிக்காக வேண்டி நம்ம இவர்களை ஆதரிக்கலாம் அப்படின்னு கண்மூடித்தனமாக அந்த ஆதரவை தான் நான் வந்து எதிர்க்கிறேன். ஆனால் இஸ்லாமியர்களுடைய மத குருவாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகத்தோட பாடத்திட்டம்லாம் நம்ம தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற பெருமைகள்லாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச தொடங்கியிருக்காரு. அதாங்க இவங்க வந்து திமுக செஞ்ச விஷயங்கள் என்ன தெரியுங்களா? காயிதே மில்லத்தினுடைய பாடத்திட்டத்தை ஏற்கனவே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா காயிதே மில்லத்தான் இவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கியவர். காயிதே மில்லத்தான் முதல் முறையாக 1967 வந்து அவர் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அன்றைக்கு சூழல் எப்படின்னா, இன்றைக்கி நம்ம திமுகவை எதிர்த்தா என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளை சங்கிம்பாங்க. அன்னைக்கு வந்து காங்கிரஸ் எதிர்த்தா உங்களை சங்கிம்பாங்க. ஏன்னா எல்லாருமே காங்கிரஸ், இஸ்லாமியர்கள் எல்லாருமே காங்கிரஸ் தீவிரமான பற்றாளர்கள். இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சப்போ கூட நிறையா பேர் நினச்சிக்கிறாங்க அப்படி இப்படின்னு. இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சப்போ இங்கே இருக்கிற முஸ்லீம் வந்து முகமது அலி ஜின்னா பக்கம் போகலை, காந்தி பக்கம் தான் நின்னாங்க. அதனால தான் வந்து யாரும் போகலாங்க. முகமது அலி ஜின்னாவை அவங்க இப்போ எடுத்துக்க கன்சிடரே பண்ணலை. காந்தியின் பக்கம் காங்கிரஸ் பக்கம் நின்னாங்க. அவ்வளோ தூரம் காங்கிரஸில் உறுதியாக இருந்த முஸ்லீம்கள் முதல் முறையாக 67 தான் வந்து என்ன செய்கிறாங்கன்னா கணிசமாக வந்து அப்படியே வந்து திமுகவை சப்போர்ட் பண்ணுறாங்க. அதற்கு காரணம் காயிதே மில்லத். அதனால் காயிதே மில்லத்தினுடைய வரலாற்றை வந்து பாடத்திட்டங்களில் வச்சாங்க. அதற்கு பிறகு என்ன செய்வாங்கன்னா காயிதே மில்லத்துக்கு மணிமண்டபம் கட்டினாங்க. அந்த வருஷம் வருஷம் போய் அங்கே போய் ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. ரம்ஜானுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா அரிசி கொடுப்பாங்க நோம்புக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜு மானியம்னு ஒன்று வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இது என்னென்னா இது எல்லாமே எப்படின்னு சொன்னால் ஒரு பூச்சி வேலை தான். நீங்கள் வந்து மீனெல்லாம் எங்களுக்கு கொடுக்க வேணாம், நீங்கள் தூண்டியில் கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். தூண்டியில் வந்து கொடுங்க, நாங்கள் மீன் பிடிச்சிக்கிறோம். எத்தனை பேர் வந்து இன்றைக்கி நீதிமன்றங்களில் எடுத்துக்கோங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் இப்படி எவ்வளோ பேர் இன்றைக்கி இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. சட்டமன்றத்தில் வந்து இன்றைக்கி பிரதிநிதித்துவம் இல்லை. சட்டமன்றத்தில் போதிய பிரதிநிதித்துவம் கிடையாது. நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா திமுக இது வரைக்கும் வந்து முஸ்லீம் எம்பிக்கு வந்து திமுக சீட் கொடுத்தது கிடையாது. அவங்க என்ன செய்வாங்கன்னா கூட்டணிக்கு தான் கொடுப்பாங்க. திமுக கூட்டணியில் முஸ்லீம் லீக் இருக்குன்னா முஸ்லீம் லீக்குக்கு தான் ஒரு சீட் கொடுப்பாங்களே தவிர திமுகவில் வந்து ஒரு முஸ்லீம் எம்பி இவர் கொடுத்தோம் இவர் ஜெயிச்சாருங்கிற வரலாறே கிடையாது. கூட்டணிக்கு தான் கொடுப்பாங்க. அப்போ வந்து என்னன்னு சொன்னால் வாக்குகளை நீங்கள் வாங்குறீங்க, உங்களுக்கு அதிகமான வாக்குகள் இவங்கள்ட்ட இருந்தால் வருதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஏன் வந்து இவ்வளோ தூரம் அனுபவிச்சுட்டு அதை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறத கேள்வி. அதிமுக இதை அதிமுக பார்த்து கேட்பீங்களா? இதை வந்து ஜெயலலிதா பார்த்து கேட்பீங்களான்லாம் கேட்பாங்க.
அவங்க தான் வாக்குகளே வாங்கலையே. அவங்க என்னைக்கு சொல்லியிருக்காங்க உங்களுடைய காவலன் என்னைக்கு சொல்லி நீங்க என்னைக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க? ஏதாவது ஒரு சூழல்ல மொத்தமா போட்டிருக்காங்களே தவிர, பெரும்பாலும் வாக்களிச்சதே இல்லையே. ஆனா அப்படி பார்க்கணும். திமுக மீது இவ்வளவு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறீங்க. ஆனா அதிமுகவுல இருந்த அன்வர் ராஜா அங்கிருந்து பிரிஞ்சு வந்து திமுகவுல தானே சேர்ந்திருக்காரு. அதிமுகவும், பிஜேபியும் என்னைக்கு முதல் முறையா கூட்டணி வச்சாங்க? இவர் அதிமுக ஆரம்பிச்சது அன்வர் ராஜா இருக்கிறார். அதிமுகவும், பிஜேபி முதல் முறையாக வாஜ்பாய் காலத்திலே கூட்டணி ஆமா. வச்சுட்டாங்க. அப்பலாம் இவருக்கு பிஜேபி மதவாத சக்தின்னு தெரியல. அதற்கு பிறகு அதிமுகவும், பிஜேபியும் எடப்பாடி அவர்கள் தலைமையில கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சாங்க. அப்போதும் இவருக்கு பிஜேபி நல்ல கட்சி. அவர் ஒரு பேட்டியில சொல்றாரு, என்னை முஸ்லீம்னு சொல்லாதீங்க, என்னை அதிமுககாரன்னு சொல்லுங்க. என்னை எம்ஜிஆர் தொண்டன்னு சொல்லுங்க. முஸ்லீம்னு சொல்லாதீங்கன்னு ஒரு பேட்டியிலே சொல்றாரு. அப்ப எல்லாம் பண்ணி என்ன ஆச்சுன்னா, இவருக்கு ராமநாதபுரம் அரசியல்ல இவருக்கு வந்து அங்க சீட்டு காலி ஆயிடுச்சு. ராமநாதபுரம்ல வந்து இஸ்லாமியர்கள் ரிட்டையர் வாக்குகள் வந்து ஆயிட்டாரா? இல்ல ரிட்டயர் ஆகல. அவருக்கு ராமநாதபுரத்துல மக்கள் அவரை கணிசமான வாக்குகள் இருக்கு. ரிட்டையர் பண்ண வச்சுட்டாங்களா? ஆமா, ராமநாதபுரம் அதிமுகவில் இவருக்கு எதிர்காலம் இல்ல. பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறனால அங்க உள்ள இஸ்லாமியர்கள் வாக்களிக்க மாட்டாங்க. அதனால கடைசி வாய்ப்பாக திமுகவுக்கு போகலான்னு சொல்லி போயிருக்கிறாரு. அவர் திமுகலையும் பெருசா ஒன்றும் அவருக்கு சீட்டு ஒன்றும் தரப்போறதும் இல்லை, இது பண்ண போறது இல்லை. அவருடைய ஒரு நகர்வை வச்சு அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. நிறைவா இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேத்து பேசிட்டு வந்திருக்காரு. இதோட நிறைவு கருத்து உங்களுக்கு? இது ஒரு ஏமாற்று வேலை தான். தொடர்ந்து பேசிட்டு வராரு. இப்போ கடைசியா தொடர்ந்து ஏமாத்திட்டு வராரு. இப்போ கடைசியா ஒரு ஏமாற்று வேலை. இதுல பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா கட்சியும் போய் அங்க போய் நின்றுக்கிட்டு நபிகளாரின் புகழை பாடக்கூடிய ஒரு மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு, நபிகளாரின் புகழை பாடக்கூடிய மேடைன்னு சொல்லிட்டு, அங்க பார்த்தீங்கன்னா வந்தவர்கள் எல்லாரும் முதலமைச்சரின் புகழை வந்து பாடினதும், அவர் வந்து கூட்டணி கட்சிகளின் புகழை பாடினதும் தான் நம்ம வந்து கேட்க முடியுது. மக்கள் வந்து இனிமேலும் வந்து ஏமாறலாம் தயாராகல இல்ல. இளைய தலைமுறையினர் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. நீங்க வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து நீங்க பர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படிலாம் மொத்தமாலாம் வாக்குகள்லாம் வாங்க முடியாது. எலெக்ஷன் அப்போ உங்களுக்கு உண்மையான ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது தெரியும். அப்படின்னா வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் இஸ்லாமியரோட வாக்கு எந்த கட்சிக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுகவிற்கு மொத்தமாக போகாதுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஓகே. பிரியும். பெரிய அளவுல அது பிரியத்தான் போகுது. கூட்டணி கடைசி நேரத்துல தான் கூட்டணிகள் இறுதி செய்யப்படும். இப்ப இருக்கிற கூட்டணி வச்சு கூட நம்ம பேச முடியாது. எனவே கடைசி நேரத்துல அது தெரியும். நிச்சயமாக இந்த எலெக்ஷன்ல திமுகவுக்கு ஒட்டுமொத்தமாக வாக்குகள் போகாது. மத்தியில போறது வேற, நல்லா புரிஞ்சுக்கணும். மத்தியில வந்து மோடியா, ராகுலான்னு வரும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒரு டிசைட் பண்றாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒரு முடிவு எடுத்து ஓட்டு போடுறாங்க. அது வேற. இது மாநிலத்துல தான். இங்க வந்து பிஜேபி வந்து ஆட்சிக்கு வரப்போறது இல்லை. பிஜேபி இங்க வந்து ஒரு சின்ன கட்சி தான். எடப்பாடி வந்து தட்டி உட்கார வச்சிட்டாரு. அண்ணாமலை ஆய்வினாரு, அண்ணாமலை உட்கார வச்சிட்டாரு தட்டி. இன்னைக்கு இருக்கிற பிஜேபி தலைவர் நயினா நாகேந்திரன் வந்து இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாரோ அதை தான் அவர் கேட்கிறாரு. ஏன்னா பிஜேபிக்கு டிசைடிங் ஃபேக்டரோ டிசைடிங் அத்தாரிட்டி கிடையாது. 10-11 கூட்டணியில் அவ்வளவுதான். அதனால வந்து ஒட்டுமொத்தமாக இந்த முறை திமுகவுக்கு போகுமா அப்படின்னா அது வந்து சந்தேகம் தான். நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் போகாது. அதுல ஒரு பெரிய அடி வந்து அவங்க வாங்குவாங்க. நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி.